அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு நல்ல அமல் பார்க்க போறோம். 7 நாட்கள் நியத்து வைத்து தொடர்ச்சியாக இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள். எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும்னு சொல்லலாம். நாம ஒரு சில விஷயத்துக்காக அமல் செய்றோம். ஆனா அதை தொடர்ச்சியாக செய்றோம்னா, அது செய்றது இல்ல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யும்போது, அதனுடைய பலன் நம்ம கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடிய அமல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய கருணையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வெறும் 1 தடவை 2 தடவை செய்வதை விடவும் இந்த மாதிரி செய்யலாம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் 7 நாளைக்கு 7 அமல்கள் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தினம் ஒரு அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அப்ப நாம ஒரு அமல் கிடைக்காத தேவை கூட இன்னொரு அமல்ல நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப எளிமையான அமல் தான். வெறும் திக்ர் தான் சொல்லப் போறேன். 7 நாட்களுக்கு நான் சொல்ற திக்ர 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை இருக்கணும், ஒளு இருக்கணும்னு அவசியம் இல்ல. பெண்கள் தொழுகை இல்லாத நேரத்துல கூட இத செஞ்சு கொள்ளலாம். வெறும் 100 முறை நான் சொல்ற திக்ரை ஓதிக்கொள்ளுங்கள். முதல்ல ஹாஜத் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஹாஜத்த வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. முதல் நாள் இஸ்திஃபா ஓதணும். எதுக்காக இஸ்திஃபா ஓதுறோம்னா, நமக்கே தெரியாம நம்ம பாவம் செஞ்சிருப்போம். அதன் காரணமாகவும் நமக்கு இந்த தேவை நிறைவேறாமலும் இருக்கலாம். அதனால பாவ மன்னிப்பு ஓதி இந்த அமலை நாம ஆரம்பிச்சுக்குவோம். முதல் நாள் 100 முறை இஸ்திஃபா ஓதுங்க. எந்த இஸ்திஃபா வேணும்னாலும் உங்களுக்கு தெரிந்த இஸ்திஃபா ஓதிக்கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூட ஓதலாம். இஸ்திஃபா எதுவும் ஓதிக்கொள்ளலாம். 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்க. இல்லைன்னா தமிழ்ல கூட மனம் உணர்ந்து கேளுங்க. யா அல்லாஹ், நான் தெரியாம செஞ்ச பாவங்களையும் மன்னிச்சிடு. யா அல்லாஹ், நான் தெரிஞ்சு செய்த பாவங்களையும் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு 100 முறை தமிழ்ல கேட்கலாம். எல்லாம் ஒரே நன்மையும் பலன் தான் கிடைக்கும். அரபி தெரியாம ஓதுறதை விட தமிழ் தெரிஞ்சு தவறு உணர்ந்து நாவால் கேட்கிறப்ப இன்னும் பலன் சிறப்பாக இருக்கும். இப்படி 100 முறை இஸ்திஃபா ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்தது 2வது நாள் 100 முறை அல்லாவை புகழுங்கள். புகழ்றதுன்னா நன்றி செலுத்துறது. இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சிறந்தது. அல்ஹம்துலில்லாவோட சேர்த்து வரக்கூடிய வார்த்தைகளும் ஓதிக்கொள்ளலாம். இப்ப அல்ஹம்து சூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வார்த்தையை மட்டுமே ஓதியும் நன்றி செலுத்தலாம் அல்லாவுக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மூலியமா அல்லாஹ் நமக்கு அருட்கொடையை அதிகப்படுத்துவான். நாம எப்படி பாவம் செஞ்சு நல்லது வரவிடாம தடுக்குதோ, அதே மாதிரிதான் நம்ம நல்லது வாங்கிக்கிட்டு நன்றி செலுத்தாம இருக்கிறது. அடுத்த நல்லது வரவிடாம தடுக்குது. அதுக்காக உங்களுக்கு இதுவரை கிடைத்த நியமத்துக்கெல்லாம் 100 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நன்றி சொல்லுங்க அல்லாவுக்கு. இனி வரக்கூடிய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். 2வது நாள் நன்றி செலுத்துவது. அடுத்ததாக 3வது நாள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, யூனுஸ் நபி ஓதிய துவாவை நீங்களும் 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யூனுஸ் நபி ஓட துவாவ ஓதுனவங்களுடைய கவலை அல்லாஹ் நீக்காம விட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் அந்த துவா தெரியும். அது எதுனா, லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் சொல்லக்கூடிய இந்த துவாவை தான் எல்லோருக்கும் இந்த துவா திக்ர் தெரியும். அப்ப 3வது நாள் இந்த திக்கிரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இது ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. அடுத்தது 4வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தில் ஹஸனத்தன் வ கீனா அதாபன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை 100 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹ் இந்த துவாவை அல் குர்ஆன்ல பக்கரா என்ற சூறாவில் காட்டி கொடுத்திருக்கிறான். இந்த ரப்பனா என்ற துவாவை நீங்க ஓதுங்க. உங்கள் தேவை நிறைவேறும். இது போலதான் எந்த தேவையாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள் பூராவும் இந்த துவாவை தான் ஓதியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் நபி அவர்களுடைய துவாவை எப்படி குறிப்பிட்டு சொன்னாங்களோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவும் ரொம்ப ஸ்பெஷல். அப்ப 4வது நாள் இந்த துவாவை ஓதிக்கோங்க.
5வது நாள் அல்லாஹ்வுடைய இஸ்மியை ஓதிக்கோங்க. யா வஹாபு, யா ரஸ்ஸாக்கு. யா வஹாபுனா தாராளமாக கொடுப்பவன். யா ரஸ்ஸாக்குனா ரிஸ்க் அளிப்பவன். நமக்கு எது வேணும்னாலும் இதை கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இந்த திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். இதையும் 100 முறை ஓதிக்கோங்கள். 6வது நாள் யா ஃபத்தாஹு, யா லத்தீஃபு அப்படின்னு ஓதிக்கோங்க. யா ஃபத்தாஹுனா வெற்றி அளிப்பவன். அல்லாஹ்விடத்தில் யா ஃபத்தாஹு, யா லத்தீஃபு அப்படின்னு 100 முறை ஓதிக்கோங்க. ஃபத்தாஹுனால் வெற்றி அளிப்பவன். யா லத்தீஃபுனா நுட்பமான அறிவுடையவன். அப்ப அந்த காரியத்துக்கு என்ன தேவையோ அந்த அறிவை கொடுத்து எனக்கு நடத்தி கொடு அப்படிங்கிறதுக்கும், அந்த காரியத்துல வெற்றியை கொடு அப்படிங்கிறதுக்காகவும் இதை நாம ஓதிக்கணும். அப்ப 6வது நாள் இதை 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்ததாக 7வது நாள். 7வது நாள் சலாவாத்து ஓதிக்கோங்க 100 முறை. உங்களுக்கு தெரிஞ்ச சலாவாத்த 100 முறை ஓதிக்கோங்க. சலாவாத்து சொல்லி இத முடிச்சுக்கோங்க. உங்க எல்லாத்துக்குமே சலவாத்து தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச சலவாத்த ஓதி இத முடிச்சுக்கோங்க. இப்படி நான் சொன்ன இஸ்திஃபா, திக்ரு, இஸ்மு, சலவாத்து இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு தெரிஞ்சத சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதி முடித்தவுடன் நீங்க துஆ கேளுங்க அல்லாஹ்விடத்தில். இந்த 7 நாள் நீங்க ஓதி முடிக்கிறக்குள்ள உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும். இன்ஷா அல்லாஹ். இதோட 5 வக்த் தொழுகைய நீங்க விடாதீங்க. 5 வக்த் தொழுகைய நேரத்துக்கு வக்துக்கு தொழுதுருங்க. தொழுதுட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய துஆவை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வான். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். நீங்களும் எனக்காக துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ். இதுபோல் நல்ல அமல்கள் தெரிஞ்சுக்கொள்ள தினம் ஒரு அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.